எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சண்டே ரொட்டீன் vlog தான். சண்டேல என்ன நடந்துச்சு அப்படிங்கிற சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் தான் உங்களோட இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் ரிலீஸ் பண்ணுற டேட் வந்து March 3 ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி. ஸோ ப்ளீஸ் என்னை எல்லாருமே கீழே விஷ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி விஷ் பண்ணுங்கள். ஸோ சண்டே வந்து ஏதாவது ஒரு க்ளீனிங் ப்ராஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து செய்கிற மாதிரி எடுக்கலாம்னு நானும் மாமாவும் முடிவு பண்ணி ஒரு ஃபியூ வீக்ஸாக பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் ஃபன்னாக கொஞ்சம் ஜாலியாக இருக்குது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் செய்யாமல் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே செஞ்சுருந்தீங்கன்னா சூப்பர். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 2 காரையும் கழுவிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த தண்ணி அடிக்கிறது என்ன இன்றைக்கி ஷூட் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக மாமா தான். ஸோ எடிட்டிங்கில் நிறைய பீஸ் அதனால தான் கட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு கார் கழுவிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் ஹால் எல்லாம் நான் வந்து ரெனோவேட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். டோட்டலாக பெயிண்ட் பண்ணி அதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் டிசைட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேலையெல்லாம் கூட கொஞ்சம் வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கும். ஸோ இப்போ வந்து கார் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. நிறைய பேர் வந்து நீங்கள் பாட்டி வீட்டில் தானே சமைக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு கிச்சன் டூர் போடுறீங்க, நீங்கள் எதுக்கு இது வச்சுருக்கீங்க அப்படிங்கிறீங்க. அப்படி கிடையாது. மோஸ்ட்லி நான் தான் குக் பண்ணுவேன். எனக்காவது பாட்டி வீட்டிலேருந்து வர்ற அன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். பாருங்கள், இன்றைக்கும் அப்படி தான். இன்றைக்கி நான் ரைஸ் மட்டும்தான் வச்சேன். அம்மா இருக்காங்க. ஸோ எங்கள் 3 பேருக்கும் பாட்டி வீட்லேருந்து வந்து குழம்பும் தொட்டுக்கையும் கொடுத்துட்டாங்க. நான் வந்து ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறதால அங்கே காலையிலே செஞ்சுட்டாங்கன்னா இன்றைக்கி இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்குதா, கொஞ்சம் எனக்கு இன்றைக்கி கொடுத்து விட்டுருக்கேன்னா கொடுத்து விட்டுருவாங்க. அவ்வளோதான். மற்றபடி 365 டேஸும் நான் பாட்டி வீட்லேயெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஸோ இன்றைக்கி சமையல் வந்து சாதம், புடலங்காய் கூட்டு, மாங்காய் சீசன் வந்துருச்சு இல்லையா, மாங்காய் பச்சடி, அந்த இனிப்பு பச்சடி செய்வாங்கள்ல, அந்த இனிப்பு பச்சடி, முட்டை, அப்புறம் வந்து வத்த குழம்பு. இதுதான். லாஸ்ட் 2 வீடியோவில் வந்து என்னோடய வாய்ஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கி கொஞ்சம் பேர் ஏன் இப்படி ஓடுறீங்க கடகடன்னு பேசுகிறீங்கன்னு சொல்வீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஏதோ ஒன்று நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஹாலெல்லாம் இந்த மாதிரி தான் வந்து நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்ஸ் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வேலை ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் இன்றைக்கி படுத்து தூங்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். பின்னாடி வந்து வெளியில் விளக்கியிருக்கேன். இன்றைக்கி பாத்திரத்தெல்லாம் வெளியில் விளக்கி கவுத்து வச்சுருக்கேன் கொல்லை பக்கம். அதெல்லாம் நான் இன்னும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு வீடியோவில் எனக்காவது வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் ஹால் வந்து ரெனோவேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்காக நான் வந்து இந்த மேலே ஏற்கனவே ஊஃபர் சிஸ்டம் வச்சுருந்தோம். ஒரு 2 இயர்ஸ் பேக் வச்சுருந்தோம். அதெல்லாம் கழட்டியாச்சு. ஆனால் அதுக்காக அடித்து அந்த ஒயரிங் மட்டும் இருந்துச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி வீடு வந்து ஒரு 17 வருஷம் ஆச்சு. அப்போ ஒயரிங்கெல்லாம் வந்து நம்ம தனியாக உள்ளேயே கொடுக்கல ஊஃபர் சிஸ்டத்துக்கெலாம். ஸோ அதனால் வந்து வெளியில் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம பெயிண்ட்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் எடுத்துட்டேன். தூசியெல்லாம் தட்டி வச்சிடலாம் அப்படின்னு ஒட்டடையெல்லாம் அடிச்சிட்டேன். பட் இந்த டிசைன் வந்து எனக்கு ஹாலுக்கும் டைனிங் ஹாலுக்கும் போகிற இடத்துல இருக்கும். ஸோ ஒரு பில்லர் மாதிரி ஒரு வளைவாக ஒரு அழகாக டிசைன் கொடுத்துருப்பாங்க. பட் இதை வந்து ஒட்டடை அடிக்கிற மாதிரி அடிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நான் ஒரு ப்ரஷ்ஷை வச்சு தட்டிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எப்போ பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் ஃபஸ்ட்டு தூசியெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் ஈர துணியெல்லாம் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து துடைக்க முடியும். ஸோ அதுக்காக நான் இதெல்லாம் இன்றைக்கி க்ளீனிங் வந்து சண்டே நடந்துட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் இதெல்லாம் பண்ணிவிட்டு போய் படுத்து தூங்கிட்டேன். தான் பண்ணேன், வேறு எதுவும் பண்ணல. ஸோ இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். ஸோ எனக்கு நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு. இந்த சைடு இருக்கிறதுக்கும் தட்டி விட்டதுக்கப்புறமும் இந்த சைடு இருக்கிறதுக்கும் தட்டுறதுக்கு முன்னாடி இந்த சைடு இருக்கிறதுக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு ஏதாவது கலர் சாய்ஸ் இருந்தால் கூட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வாலெல்லாம் ஏற்கனவே இருக்கிற கலர்லேயே பெயிண்ட் பண்ணிடலான்னு இருக்கேன். பட் இந்த டிசைன் வருது இல்லை, இந்த பூ டிசைன் வர இடத்துல மட்டும் வேறு ஏதாவது கொஞ்சம் பிரைட் கலராக கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். வழக்கம் போல் அது எல்லாமே நானே தான் பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து என் தலையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாமஸோட சியா சீட் ஹேர் பேக் போட்டிருக்கேன். நைட் ஃபுல்லாக அது வந்து ஹேரில் வச்சுக்கலாம். ஃபேஸில் வந்து பயோட்டிக்கோட ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்ருக்கேன். இதோட லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். வாவோட ஃபேஸ் வாஷ், அப்புறம் வந்து குட் வைப்ஸோட டோனர், பயோட்டிக்கோட ஒரு ஸ்க்ரப் அண்ட் பயோட்டிக்கோட ஃபேஸ் பேக். இதுதான் அன்றைக்கி நான் வந்து செஞ்ச ஸ்கின் கேரு. நம்ம சேனல் வந்து பியூட்டி சேனல் தனியாக நம்ம ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட நேம் வந்து அழகிய தமிழ் மகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் சேனல் மட்டும் ஸ்டார்ட் பண்ணி நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் பின்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பியூட்டி வீடியோஸ் அண்ட் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஒரு ஸ்க்ரப்பை பற்றி இருக்கலாம், இல்லை ஒரு ஃபேஸ் பேக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு என்ன பியூட்டி அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி இருக்கலாம், இல்லை ஸ்கின் கேராக இருக்கலாம், மேக்கப் அப்படின்னு நிறைய ஃபேஷன் அண்ட் பியூட்டி வீடியோஸ் அந்த சேனலில் வரப்போகுது. இந்த சேனலில் vlogging, ஆர்கனைசிங்னு நிறைய இருக்க போது. பேக்ரவுண்டை கண்டுக்காதீங்க, அதுவும் க்ளீனிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நைட் டின்னருக்கு வந்து மாமா எனக்கு இடியாப்பம் கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ ஹோட்டல்லேருந்து அவங்கள்ட்ட இடியாப்பம் கேட்டுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இதுக்கு சைடிஷாக நான் வந்து தேங்காய் பால் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக இடியாப்பம் கேட்டிருந்தேன். இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் தான் செய்ய போகிறோம். சுகர்லாம் நான் ஆட் பண்ணிக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் எலசான தேங்காய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா சுகர் எடுத்துக்காதீங்க. நீங்கள் கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ எடுத்துக்கிறதுனா எடுத்துக்கலாம். பட் நான் எதுவுமே எடுத்துக்க மாட்டேன். நான் கொஞ்சம் திக்காக வந்து இந்த தேங்காய் பால் எடுத்துக்குவேன், எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால. ஸோ அதோட சால்ட் போட்டு சாப்பிட்டாலும் எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் நான் தேங்காய் வந்து திருக மாட்டேன். எனக்கு கட்டவரல் வந்து ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே இந்த மாதிரி கீரி சில்லாக போடுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் பண்ணிப்பேன். ஸோ இதோட ஒரு 4 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிட்டு
நல்லா திக் கன்சிஸ்டன்சிலே நல்லா 2 தடவை அரைச்சிட்டு திக் கன்சிஸ்டன்சிலே அந்த பால் எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு மட்டும்தான் இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இப்போ டைம் வந்து ஒரு 8, 8:30 இருக்கும். ஸோ நான் தூங்க எப்பயும் 12 மணிக்கு மேலே ஆகிடும் அப்படிங்கிறதுனால இப்போ வந்து சாப்பிட்டேன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 3 hours ஆகுது நீங்கள் தூங்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் இடையில டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது செஞ்சதுக்கப்புறம் டெய்லி நைட்டு ஊற வைக்கிறதெல்லாம் நம்ம ஊற வச்சிட்டோம்னா கிச்சனில் வேலை முடிஞ்சிடும். ஸோ தேங்காய் பால் ரெடி. இடியாப்பத்துக்கு அப்புறம் ஒரு டம்ளர் தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்குது. அண்ட் இடியாப்பம் ரெடி. இதோட காலைல சாப்பிட்றதுக்காக பாதாம் பருப்பும் அப்புறம் நான் வெந்தயமும் ஊற வைக்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸில் இருந்தீங்கனாலும் சரி இல்லாட்டியும் சரி வெந்தயம் பாதாம் பருப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இது வந்து எனக்கு மாமாவுக்கு 2 பேருக்கும் சேர்த்து எடுக்கிறதுனால பாதாம் பருப்பு வந்து ஒரு 10 ஊற வச்சுருக்கேன், ஊற வைக்க போகிறேன். அண்ட் வெந்தயம் வந்து எனக்கு மட்டும்தான். ஸோ நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 குட்டி அந்த உடன் ஸ்பூன் இருக்குல்ல அதால் எடுத்திருக்கேன். ஸோ இது 2ஐயும் ஊற வச்சுட்டு மூடி போட்டு வச்சுட்டு போயிடலாம். ஸோ வெந்தயம் வந்து நான் ஒரு தடவை கழுவிட்டு மூடி வைப்பேன். ஸோ இந்த தண்ணியை வாஷ் பண்ணிவிடுவேன். ஆல்மண்ட் வந்து அதிலே தான் இருக்கும், மோஸ்ட்லி அதிலே தான் இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி நான் குடிக்க மாட்டேன். அண்ட் இந்த ரூம் டூர் பார்த்துட்டு நிறைய பேர் இப்படியே தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்படி இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைட் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இது வந்து தையல் வீடியோ இப்போ ஒன்று ஷூட் பண்ண போகிறேன். பட்டியாலா பேண்ட்டோட வீடியோ வந்து ஒன்று ஷூட் பண்ண போகிறேன். இது இப்போ நேற்றே அப்லோட் பண்ணிட்டேன் நான். அதோட லிங்க் வேணாலும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அந்த பட்டியாலா பேண்ட் ஸ்டிச்சிங் வீடியோஸ் எப்போல்லாம் நான் ஸ்டிச் பண்ணுறனோ அப்போ அந்த பாக்ஸ் லைட் கொண்டு வந்து வச்சுடுவேன். அதுக்கு கீழேயே இந்த ஃபோல்டபுள் டேபிளும் கொண்டு வந்து வச்சுடுவேன். ஸோ இது 2ஐயும் கொண்டு வந்து வச்சுடுவேன். ஸோ தைக்கிற வரைக்கும் இது 2ம் இங்கே இருக்கும். தச்சு முடிச்சதும் இது 2ஐயும் நான் வெளில எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்படி தான் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் இப்போ வந்து நான் பேண்ட் தச்சு முடிச்சுட்டு இங்கே தான் நான் வந்து தச்சதோட அந்த பேண்ட்டோட இதை வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நான் இதை வந்து இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுவேன். உடனே க்ளீன் பண்ணிவிடுவேன். இந்த ரூமில் மட்டும் எதுவுமே வைக்க மாட்டேன். அதை எடுத்துக்கொண்டு போய் ஹாலில் அப்படியே போட்டாலும் சரி, பட் இந்த ரூமில் எதுவும் வைக்க மாட்டேன். ஸோ அதனால் இதை ஷூட் பண்ணிவிட்டு உடனே வந்து இந்த ரூமை வந்து க்ளீன் பண்ணுற வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் எங்கெங்கெல்லாம் எடுத்தது அங்கே வச்சனாலே அது கரெக்டாகிடும். ஸோ இந்த மெட்டீரியல்ஸு அப்புறம் வந்து இந்த டேபிள் இது எல்லாத்தையும் இங்கேருந்து எடுத்துடுவேன் ஃபஸ்ட்டு. இது ஒரு ஏகேஎஸோட ஓல்டு மேக்ஸி ட்ரெஸ் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மேலே டைட்டாகவும் கீழே வந்து லூஸாகவும் போட்டுக்கலாம். நான் வீட்டில் தானே இருக்கேன் அப்படின்னு மேலேயும் ரொம்ப லூஸாகவே வச்சுருக்கேன். அதனாலேயே நல்லா பலூன் குட்டி மாதிரி தெரியுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த டேபிள்லேயும் கொஞ்சம் ஃபேஸ் பேக்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போது எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து உட்காந்துருவேன் என்னோடய ரூமில், என்னோடய கார்னரில். எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி சீரியல் லைட் போட்டுட்டு ஸோ எனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு க்ளீனிங் வீடியோவோ இல்லை ஏதாவது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவோ ஓடிட்டுருக்கும். இப்போ வந்து March 1 இல்லையா, அதனால நான் வந்து பிளானர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து தேங்காய் பால் நான் சாப்பிட்டுட்டேன், அப்பயே சாப்பிட்டுட்டேன். டைம் வந்து இப்போ 11 ஆகுது. மாமா வரதுக்கு 12 ஆகும். ஸோ இன்னும் 1 hour இருக்குது. அந்த நேரம் வந்து என்னோடதானது, எனக்கானது. ஸோ கிண்டலில் கொஞ்சம் நேரம் படிப்பேன். பட் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இது வந்து March 1 இன்னைக்கு. ஸோ இந்த மந்தோட பிளானிங் எல்லாமே போடணும். பேமெண்ட்ஸ் எல்லாம் பிளானிங் பண்ணணும், பட்ஜெட் பிளானிங் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த மந்த் நடக்கும். இன்றைக்கி தான் நடக்கும். 1ஆம் தேதி இல்லை அதுக்கு முதல் நாள் தான் நடக்கும். ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நான் வந்து சீக்கிரமே ஏதாவது ஒரு vlogல இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ நான் இன்றைக்கி இதை ஃபில் பண்ணிட்டேன்னா நெக்ஸ்ட் vlogல கூட உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எப்படி நான் வந்து இது பண்ணுறேன்னு. ரொம்ப சிம்பிளாக என்னென்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் எழுதுவேன். இந்த கார்னரில் இதோட பேமெண்ட், இந்த மாதத்தோட பேமெண்ட் எல்லாத்தையுமே எழுதிடுவேன். ஸோ இந்த சைடு வந்து நம்மளோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், என்னோட பிரைடல் எல்லாத்துக்குமே நான் தனித்தனி பிளானர் வச்சுருக்கேன். ஸோ அதுபடி தான் செய்வேன். ஒரு பிளானர் ஒன்றுக்கு இருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால இந்த வீக்கோட பிளானிங்கும் என்னென்ன வீடியோஸ் வருது அது எல்லாமே எழுதணும். இந்த ஐடியாஸ் நோட் புக்ஸ்லேருந்து தான் எடுத்து நான் அதெல்லாம் செய்வேன். இது வந்து நான் எல்லாமே கிராட்டிடியூட் ஜேர்னல். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹேபிட் புதுசாக வளர்த்துக்கணுன்னு இருந்துச்சுன்னா கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதுங்க, கிராட்டிடியூட் நோட்ஸ் எழுதுங்க. ஸோ என்னோட பழைய நோட் தீந்துடுச்சு. 2மே கிராட்டிடியூடும் தீந்துடுச்சு, அஃபர்மேஷன்ஸும் தீந்துடுச்சு. ஸோ 2க்குமே நான் வந்து ஒரு புது நோட்ஸ் 2 நோட்டுமே தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு கீழே இருக்கிற கிளாஸ்மேட் நோட் வந்து எனக்குள்ளே இருக்கிற அந்த சின்ன ஓவிய திறமையை காட்டுறேன்னு ரூல்டு நோட்டில் நான் வரைஞ்சி பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அந்த நோட் தான். ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துட்டேன்னா என்னோட பிளானரும் இந்த நோட்டு மட்டும் இருக்கும். அஃபர்மேஷனை, கிராட்டிடியூட் ஜேர்னல் எல்லாத்தையுமே எடுத்து நான் வந்து அது பிளேஸில் வச்சுடுவேன். ஸோ கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்பயும் போல் நைட் ரைடோட இந்த வீடியோவும் முடியுது. மாமா வந்ததுக்கப்புறம் ஒரு ரைடு போவோம். ஸோ அந்த ரைடோட தான் இன்னைய வீடியோவும் வந்து உங்களுக்கு எண்ட் ஆக போகுது. உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பெரிய vlog இல்லை, ரொம்ப சட்டுன்னு சீக்கிரமே முடிஞ்சிடுச்சுன்னு எனக்கு தெரியும். பட் இனிமேல் வர vlogs எல்லாத்துலேயுமே கண்டென்ட் நிறைய இருக்கிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னோட ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ணுங்கள். என்னோட ஆனிவர்சரி கிஃப்ட்டாக நம்மளோட புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அழகிய தமிழ் மகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லோட்ஸ் ஆஃப் பியூட்டி டிப்ஸ் வந்து அண்ட் பியூட்டி ரிவ்யூஸ் வந்து அந்த சேனலில் இருக்க போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். பாய் பாய்.